இங்கல என்ன கூட்டிட்டு போறிய பைத்தியக்கார பயலோட. தெரியும் எந்த மேட்ச் விளையாடுறான் மூடிட்டு 1000 ரூபாய்க்கு தானே விளையாட போறேன் மூடிட்டு உள்ள கூட்டிட்டு போறேன் ஃப்ரெண்ட் இருக்காங்க போட்டிங் போலாம் அப்படின்னு சொன்னேன். ஏமனே பழ வளர்க்குற பகலானி சொல்லுங்க. பழ பழக்கிற பகலா நீ பத்தாவது வேளாணி வாங்கி தெரியாது அபிராமியே சொல்லுங்க. அபிராமியே பக்கத்து வீட்டு மாமியே மூஞ்ச கொஞ்சம் காமி. பிறந்ததுலாம் ஒரு 15-16 வயசுல இருந்தே இது தொழில் ரொம்ப கஷ்டமான தொழில். 1 மணி போனா மறுநாள் பித்தனை தொழில் போமா சொல்ல முடியாது எங்களுக்கு. இன்னைக்கு சண்டே அன்னைக்கு எங்கல என்ன கூட்டிட்டு போறிய பைத்தியக்கார பயலோட. நீ மட்டும் நல்ல நிம்மதியா தூங்குற. தூங்கவும் மாட்டேங்கிறானு. இப்போ உங்களுக்கு அவுட்டிங் போறது இல்ல. நீ ஒரு நாள் நாள் என்கிட்ட சொன்ன தெரியுமா? என் கண்ணை பாருங்க, எனக்கு கண்ணெல்லாம் பல்பு எரியுது. தூங்க விடல. ஒரு 3 நாளா மேட்சஸ் எல்லாம் போனதுனால கண்டினியூட்டியா. தெரியும் எந்த மேட்ச் விளையாடுறான் மூடிட்டு 1000 ரூபாய்க்கு தானே விளையாட போறேன் மூடிட்டு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னைக்கு காலையிலதான் வந்ததுமே என்கிட்ட நீ நாள் சொன்ன தெரியுமா? எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு, கடலுக்குள்ள கூட்டிட்டு போறேன் ஃப்ரெண்ட் இருக்காங்க போட்டிங் போலாம் அப்படின்னு சொன்னேன். எங்க போட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தேங்காய்பட்டினத்துல எங்கேயோ. ஆமா, அது எப்போ கூட்டிட்டு போறேன்? அதுக்குதான் நான் உன்னை கூட்டிட்டே வந்தேன். இல்ல 100 வாட் பல்பு இல்ல ஃபோக்கஸ் லைட். எலக்ட்ரிக்கல் சேவ் பண்ணுவான். வீட்டுக்கு பல்பு தேவையில்லை. நீ என்ன சேவ் பண்ண போறீங்க? கட்டில தூக்கிடுங்க. இவரு யாருன்னு பாத்தீங்கன்னா ரித்து ஆதர்ஸ் வந்து புதுசா இந்த விளாகோட ஒரு மெம்பர்ல லிஸ்ட்ல வந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு நாள் தான் என்ன பண்றாருன்னா, என்ன படிக்கிறவனே? என்னது? எந்த ஸ்கூலு? இங்க முன்னாடி வா, நீ முன்னாடி வா, உன் ஃபேஸ பாக்கட்டும் எல்லாரும். இது என்ன கோயிலு? என்ன ஸ்கூல்ல படிக்கிற? வீடியோ எடுக்கலாம். எங்க? கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் லக்லேட்டோம். லக்லக சோ இன்னைக்கு நான் எங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல நான் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருந்தேன். எங்களை போட்டிங் இன்னைக்கு கூட்டிட்டு போகல. போட்டிங் போறேன்னு சொன்னேன். ஆனா போட்டிங் வர சொன்ன நான் கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருந்தனால லேட் ஆயிடுச்சு. ஜிம்சன் கையில தான் இருக்கு. நீ லேட் ஆகுறியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ போட்டிங் போனன்னு சொன்ன. சோ இப்ப ஜிம்சனை பாக்குறேன். ஜிம்சன் என்ன சொல்றான்ட்டு நமக்கு தெரியல. அவனை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. மிஸ்டர் ஜிம்சன், சிம்சா எங்கேயா இருக்க? கால் பண்ணு. நான் உள்ள வாங்கண்ணா. ஹலோ சிம்சன். சொல்லுங்க. எங்க இருக்க டேய்? வண்டி உள்ள வாங்க. வீட்லயா? ஆமா. ஏன் நீ ரோட்டுக்கு வர மாட்டியோ? நீங்க வாங்க. அப்பா வண்டி பேட்டரி காலி போச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. அதுல இருந்து நடந்து ரோட வர மாட்டேன். அப்பா வந்தது. வந்தாச்சா? ஆமா. உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வர போற? இல்ல, நீ உள்ள வாங்கண்ணா. என்ன சமைச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல, வண்டிய கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி விடுறாங்க. வாங்க. வண்டிய சர்வீஸ்? போட்டிங் ஆசைப்பட்டு வந்தா நீ வண்டி சர்வீஸ் இல்ல வாங்கண்ணா. ஓகே. வீடியோ போட்டு பேசணும். போட்டிங் காத்து மேல காத்து ரைட்ல ஒசாரான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன். காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இது என்ன? காத்து கீழே இது ஸ்ரேயா கோஷல் தம்பி. அது சித்ராமாவோட கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். காத்து மேல காத்து ரைட்ல காத்து கீழே காத்து மிடில்ல காத்து சைடுல காத்து ரைட்ல வீட்டு மேல அடுத்த வீடியோல வர மென்ஷன் பண்ணிட பாத்தீங்க. ப்ளீஸ்
சீட் பெல்ட் நான் சீட் பெல்ட் போட்டிருக்கேன்பா. சீதா சீட் பெல்ட் நம்ம போடல. இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்னா சிம்சனுக்கு வீட்டுக்கு. சிம்சன் வந்து தேங்காய்பட்டணத்துல இருக்கிறான். தேங்காய்பட்டணத்துல ஹார்பர் போற வழிக்கு முன்னாடி வந்து அவங்களோட வீடு இருக்கு. ஸோ ஜிம்சனை வந்து நம்ம போட்டிங் கூட்டிட்டு போக சொன்னதுக்கு சார் வந்து அவங்க அப்பாவோட வண்டி சர்வீஸ் விடுறதுக்கு கூட்டிட்டு போறானா. ஸோ வண்டியில வந்து போட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. பிக்கப் பண்ணிட்டு போங்க அப்படின்னா. ஸோ அவனை போய் பார்த்துட்டு நம்ம வந்து ஜிம்சன் நம்ம எங்கெல்லாம் கூட்டிட்டு போறான்னு பார்ப்போம். அங்க திருப்ப முடியுமா? ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற இந்த மாதிரி பேசாத மூடு வண்டி நீ இவர்தான் சிம்சன். நான் எடுக்கிறேன். சர்வீஸ் சென்டர் கொண்டு போகலாம். எங்க விடணும்? இங்க பக்கத்துல அந்த காரையா? கார் ஓட்டுவியா நீ? இது என்ன ஓட்டுவியா உருட்டுவியா இல்லன்னா தள்ளி கொண்டு வரணுமா? அள்ளி ஸ்டார்ட் பண்ணிச்சு. டயர் கட்டணுமா? எல்லாம் கெட்டியாச்சு, எல்லாம் முடிச்சு. சரி வா சீக்கிரம் வா போ. நம்ம ஜிம்சன் இந்த பின்னாடி இருக்கான். ஒரு 3 வாரமாட்டு போட்டு என்ன பாடாப்படுத்திட்டான். என்ன பாடு? ஃபோன் பண்ணி போட்டிங் கேட்டா போட்டிங் சம்மதிக்காம என்ன இப்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் மனசு மாறி இருக்கான். என்ன ஜிம்சா எப்படி மாறின மனசு என்ன மாற? அங்க காத்து மர இதுல வச்சு நான் என்ன பண்ணேன்? என்னடா என்னாச்சு இவ்வளவு நாள் ஆயிட்டு நமக்கு? அங்க 3 உயிர் போயிட்டதுண்ணா. எங்க? கடல்ல தான். எங்கோடி போச்சு? அலை அலை கொண்டு போச்சா? ஆமா. குளிக்க போனது இல்ல தொழில் போனாங்க. ஆமா. இப்பதானடா தடகாலம் மாத்தினாங்க. ஆமா தடகாலம் மாத்தி 1 மாசம் ஆகும் முன்னாடி. எங்க இங்க தெரிஞ்சவங்களா? எது இல்ல பக்கத்து பொடிக்கு அங்க சொல்லுவாங்க. எந்த ஏரியா? பூத்தரையா? ஆமா. ஏரியாவை தெளிவா மென்ஷன் பண்ணிடுங்க. இப்ப வந்து நம்ம யானைப்பாறை போகலாம். எந்த பாறை? யானைப்பாறையா? ஜிம்சன் யானையை பார்க்க கூட்டிட்டு போறானோ? எந்த யானை ஜிம்சா? அது என்ன பானை? யானைப்பாறை. ஜிம்சனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் சொல்லியிருக்காவ. என்ன ஜிம்சா? ஆமா கல்யாணம். பெண்ணு இல்ல. அது நான் என்ன பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ண யாரு வானவில் இல்ல. பொண்ணு இல்லாம கல்யாணம். ஏய் என்ன ஜிம்சா இப்படி சொல்ற? நீங்க அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டோம்னு இல்ல நான் எதுவுமே உன்னை பத்தி சொல்லல. நீ ஏன் வாயை கொடுத்து மாட்டிக்காத. நேரே போங்க. நேரா போனா கடல்ரா? கடல் இல்ல, இப்படி ரோடு போய் நம்ம இது யானைப்பாறை கொண்டலாம். நம்ம அப்ப நான் தொழில் போகும்போது போட்டு கரெக்டா மறுபடியும் கடல் தான் வந்துகிட்டே இருக்கும். என்ன சம்பவம்னா நம்ம ஊரை சுத்தி எங்கேயாவது அவுட்டிங் போலான்னு பார்த்தாலே எல்லாம் கடல் ஏரியா தான் இருக்கு கன்னியாகுமரியில. அப்படி இல்ல, நம்ம வெளியே போலாம். அங்க லவ் பேர்ட்ஸ் எங்க இருக்குப்பா? எங்க போனோம்? கடல் கிட்ட. ஏன் போணும் போல இருக்கு. கடல் அலைய பார்த்து எவ்வளவு பலம் அடிக்குதுன்னு. ஒன்னு சுருட்டிடும். இந்த இடத்துல எல்லாம் குளிக்கூட இல்ல ஜிம்சன்? இல்ல இங்க குடிக்கலாம், அங்க ஆமா. அதான் ஆனைப்பாறை. இல்ல அது எண்ணெய பாறை, எண்ணெய கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ள இருக்குதா? ஆமா. அதுல போட்லயே போய் போனோம். ஆமா போட் தான் போனோம். போட் எடுத்துட்டு வரியா? போட் எடுத்துட்டு போ. இவன் இதுல கார்ல எடுத்துட்டு நம்ம போலாம். ஆதர்ஷ நீ வர முடியாது கடலுக்குள்ள. நீ இதுல இருந்து கடலை பாத்துட்டே இருந்தா நான் கடல் அலைகிட்ட நிப்பேன். அலைகிட்ட எல்லாம் பழைய வீடானா? இதுக்குள்ளதான் பழைய வீடு இருக்குது. அப்படியா? மண்டபம் அங்க பின்னாடி. இங்க நம்ம அப்பா கிறிஸ்துமஸுக்கு இங்கதானே வந்தோம். ஆமா இங்கதான் உண்டு.
சும்மா கப்பல்லாம் கிடக்கு. அது பிடியாது முடியாது நல்ல நீளம். அப்படிக்கு வந்து நல்ல பையன். அப்புறம் தாடி வளர்த்துருக்கேன். லவ் ஃபெயிலியர். செட்டப்ல அடுத்து என்ன பிளான்? நான் என்னத்தை கண்டேன் ஜிம்சா, நீதான் சொல்லணும். எல்லாருக்கும் ஜூஸை வாங்கி தந்தாச்சு, தண்ணியும் வாங்கி தந்துட்ட, சிப்ஸ் வாங்கி தந்துட்ட. இந்த இடம் என்னன்றது தெரியல. அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன அண்ணா சைடு வண்டி கல்லடின்னு சொல்லுவாங்க. அது ஃபேக்டரி இருக்குது, கல்லெல்லாம் மிஷினு சின்னது ஓடிச்சு. அப்ப இங்கேயும் பாறை எடுக்கிறாங்களா? ஆமா, இங்கேயும் பாறை இருக்காங்க. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. சரி, இதுக்கு மேல ஒரு பாறை இருக்குது, யானை பாறை. அங்க போனா சூப்பரா இருக்கு. நம்ம போக வந்தோம். ஆமா, அங்க போறோம். அங்க போயிட்டு நம்ம அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டிங் போயிடலாம். போட்டிங் கன்ஃபார்மா போறோம். கன்ஃபார்மா நான் தொழில் போக முன்னாடி போட்டிங் போறோம். சம்பவம் தெரிஞ்சுக்க. மேல போயிட்டு டப்புன்னு போனாதான் போட்டிங் போக முடியும். அவன் தொழில் போகணுமா? எத்தனை மணிக்கு? 3 மணி 2:30 மணி டைம் ஆச்சு. எப்போ வருவா? கால்கிட்ட வருவேன். பாத்துக்க, அவன் இன்னைக்கு நைட்டு இப்ப மீன் பிடிக்க போனா நாளைக்கு காலையில தான் மீன் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அவ்வளவு நேரம் கடல் உள்ளே தான் இருக்கும். அப்படி என்ன கடல் உள்ள செய்வீங்க? வலையை போட்டு விட்டுருவீங்க. அப்புறம் காலையில இல்ல, காலத்தை இல்ல, அங்கேயே தங்கி நின்று ஒரு 8 மணி 9 மணி ஆனா வலையை வலிச்சுவோம். வலையை வலிச்சு நண்டுனா நண்டு, மணுங்குனா மணுங்கு, மீன் ஐட்டம் மீன் எல்லாமே வரும். எல்லாம் குப்பையே வரும். குப்பையே வந்துடும். என்ன நம்ம பாட்டரு இந்த குப்பை இதை வந்துடும். ஜிம்சா, உனக்குதான் நீச்சலே தெரியாது, எப்படி ஸ்விம்மிங் அடிப்ப? அது பேடி இல்லாம போயிருக்கிறேன். போற நீச்சல் எப்படி அடிப்ப? நீச்சல் இறங்குங்களா? தண்ணிக்குள்ள இறங்குங்களா? தண்ணிக்குள்ள இல்ல, மேல இருந்துதான் இருக்கு. நாங்க கடல் எப்படி தெரியாதா? அப்ப நீ கடல் உள்ள கிடையாது. நீ வர, நீ இங்க கார்ல உட்காரு. நான் வரேன். கடல்ல தள்ளி விடாம என்ன கேக்குறான்? என்னதோ என்னது தெரியாதா? ஜட்டி போட்டிருக்கியா? ஜட்டி போட்டிருக்கியா இல்லையா? போடலையா? அப்போ உடனே கடலை தூக்கி போட்டா என்ன பண்ணுவேன்? மீன் எல்லாம் வந்து கடிச்சு எஜிதப்பா கூட்டிட்டு போவோம். இல்லாமனே சேர்த்துதான் தூக்கி போடுறது. ஆமா, நாங்க கடல்லே ஸ்விம்மிங் அடிப்போம்ல. ஐயோ, அண்ணன் தான். என்ன பாட்டு பாட தெரியும்? கடல்ல உள்ள மீனுங்களா? காமராஜர் பாட்டு சொன்னார்ல, அது பாடு. நிறைய வருதா? உனக்கு தெரிஞ்சது என்ன ரைம்ஸ்? நிறைய இல்ல. இங்க வர ரைம் சொல்லு. ஏதா ரைம் சொல்லு. இப்ப எல்லாம் ரைம்ஸே சொல்லியா? ஏன் உங்க ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்களா? ரைம்ஸ் அண்டதே பாட்டு. ஆத சோட்டா பாயா இருக்குல, அவன் ஒரு டான்ஸ் ஸ்டெப் உண்டு. என்ன தெரியுமா? இதான் இவருக்கு டான்ஸ். அப்பா காமெடி போய் அதானே? ஆடி ஆடு 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 ஆடு. என்னதா அந்த டான்ஸ் ஸ்டெப் பண்ணு. எந்த டான்ஸ்? நீ ஆடுவல்ல, அந்த டான்ஸ் ஸ்டெப் போடு. எந்திரி எந்திரி. எப்ப எந்த டான்ஸ்? சின்ன பிள்ளையா இருக்க என்ன டான்ஸ் ஆடுவா? அது ஆடு. அது எனக்கு இப்போ மறந்துடுச்சு. இல்ல, அந்த பல்டி அடிச்சு இந்த சைடு, இந்த சைடு. அட மாக்காங்குஞ்சி, மண்ணோட எடுத்து உள்ள வைக்க விவரம் இல்லையா? ஒரு பாட்டில இருக்க தண்ணி எடுத்து பாட்டில கழுவிட்டு உள்ள வைக்க மாக்காம்பையில. பாட்டில உள்ள தண்ணியை தான் குடிக்க போறோம், பாட்டில குடிக்க போறது இல்லைன்னா. அப்படியா? அங்க ஒரு வலை கடந்து பாத்தியா மனே? அதுல மீன் எப்படி பிடிப்பாவ? தூக்கி உள்ள போட்டு 5 நிமிஷம் கழிஞ்சு எடுத்தா நீ எப்படி எல்லாம் பிடிச்சி எப்படி சமைப்ப? எப்படி பொரிக்கிறதா? ஒரு சட்டி எடுப்பேன், கேஸ திறந்து விடுவேன். அடுத்த கேஸ திறந்து விட்டு அந்த சட்டியில
எண்ணெய் ஊத்தி மீன் தண்ணி போட்டு ஊத்தியா எண்ணெய் ஊத்தியா அடுத்து எது? தண்ணி ஊத்தியா எண்ணெய் ஊத்தியா தண்ணி என்னது எண்ணெய் ஊத்துவாங்க தண்ணியில ஊத்துவாங்க எண்ணெய் வாடிடுங்க. எண்ணெயை ஊத்தி வச்சு மசாலா போட்டுண்டாமா மீனை அப்படியே போட்டுருவியா? என்னதெல்லாம் போடணும்? மறந்துடுச்சு. மறந்துடா அப்ப என்னடா 10 மீனை பறிச்சு சாப்பிட போற? அத டேய் ஆ, மீனை எப்படி பொறிப்பா சொல்லு. நீ மறந்துடுச்சு. இங்க வாங்க அண்ணா, அடிக்குது. இங்க வாங்க. ஒண்ணு காட்டுறாரு வாங்க. என்னது கப்பலா? கப்பல் இல்ல வேலை வசம் நம்ப முடியல அவர் சொல்றது. அண்ணா சொல்லுங்க சேட்டை போட ஆமா ஆமா கூட்டமா போட அதெல்லாம் மீன் அண்ணா. மீனா? ஆமா எப்படி நம்புறது? அது நமக்கு அது தெரியும். மண்ணு. மண்ணு அங்க இருக்காது ஆழம். மீன் கூட்டமான சாலை நொட்டோலி மீன் ஆயில சொல்லுவாங்க கொடி. ஆமா அதெல்லாம் மீன் ஆனா கூட்டமா ஓடு போடுவோம் சைடா. அதுக்கு பேருதான் கடல். பாருங்க இப்ப தெரியுது அந்த சைடு இப்ப நம்ம ஒரு போட் எடுத்துட்டு போயிட்டு மீனை வலைய போட்டுக்கலாம்ல? பிடிக்கலாம். போமா அது வலை இல்ல நம்மகிட்ட அண்ணன் வலை நம்மகிட்ட ஃபுல்லா இந்த முக்கம் பிடிப்பான். நம்மகிட்ட இருக்கிறது நண்டு வலை. யாரு? நீதான் ஆ, வாடிடுங்க. தூண்டியை போட்டு பிடிப்பால? தூண்டிலுக்கு அந்த கவர் அந்த கையில போட்டு வந்துங்க. இப்ப பாருங்க வீடியோ எடுத்த மாதிரி தெரியுதா? அது மூவ் ஆகிட்டே இருக்கு. பார்த்தா மீன் அது கூட்ட மீன். வந்துட்டே இருக்கு பாரு. அவங்க அங்க அப்படி மாறி மாறி போயிடுவாங்க. நான் தான் பேட்டரி. நான் இப்ப இங்க போறேன்னா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படி சர்வை பண்ணி வாழ்றதுன்னு நான் காட்டி தர போறேன். நீங்க வரப்போவே கொண்டாடுறதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கே கையிலயும் காலையும் குத்தாப்பா. ஏமனே பழம் வளர்க்குற பகலா நீங்களுங்க. பழ பழக்கிற பகலா நீ பத்தாது வேளாணி ஆ? வாங்கி தருவியா? வாங்கி தெரியாது அபிராமியே சொல்லுங்க. அபிராமியே பக்கத்து வீட்டு மாமியே மூஞ்ச கொஞ்சம் காமி. என்னடா இப்படி எல்லாம் அடிக்கிற? ஆ? அபிராமியே தாலாட்டும் சாமியே தெரியுமா சிவகாமியே சிவனே. அண்ணா நம்ம இது என்ன ஓட்ட? இது வண்டி முன்னாடி ஆளுகள் சொல்லிருக்காங்க இதுக்குள்ள உண்டா ஸ்ரீலங்கா போலாம். உண்மையா ஸ்ரீலங்காவுக்கு போலாம். ஸ்ரீலங்காவுக்கா? ஸ்ரீலங்காவா போலாமா இதுக்குள்ள உண்டா? அப்ப நான் ஸ்ரீலங்கா போறேன். அமுக டுமுக அமால் டுமால்